குடும்ப கட்சி. அது கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில ஸ்டாலின் சேர்மனா இருக்கார், மத்தவங்கெல்லாம் டைரக்டரா இருக்கிறாங்க. கட்சியா இருந்தா மக்களுக்கு சேவை செய்வாங்க, மக்களுடைய பிரச்சனை பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. இது கம்பெனி. கம்பெனில வரவு செலவு அதுதான் கணக்கு பார்க்கிற கம்பெனி. அப்படிப்பட்ட கம்பெனி தேவையா? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் இப்போ உதயநிதி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார். அது ஒருபோதும் நடக்காது. இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? மன்னர் ஆட்சி வேணுமா? ஆக இன்னைக்கு மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிவிட்டது. இது ஒரு ஜனநாயக நாடு. இன்னைக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஏன் இங்க இருக்கிறவங்க யாரும் முதலமைச்சரை ஏத்துக்கிட்டு மாட்டாங்களா? வரலாம்ல, நீங்களா வரலாம்ல. இது அண்ணா திமுக கட்சியில தான் நடக்கும், வேற எந்த கட்சியிலும் நடக்காது. திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும், ஆட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாமானிய தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராகலாம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகலாம். இந்த கட்சியில் ஜனநாயக அமைப்புள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் என்னை போல் இருக்கின்ற கிளை செயலாளராக இருந்து உங்கள் முன் பொதுச் செயலாளராக வந்து பேசுகின்ற வாய்ப்பை பெற்றுக்கிறேன். திமுக முடியவே முடியாது. ஒரு வார்த்தை திரு ஸ்டாலின் எங்க குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எவரும் இனிமேல் பெரிய கட்சி பொறுப்புக்கு வர மாட்டாங்க, தலைவர் பதவிக்கு வர மாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்ல பார்க்கலாம். அதே மாதிரி எங்க குடும்பத்தை தவிர்த்து எவரேனும் ஒருவராவது நிச்சயமாக திமுக சார்பா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்ல பார்க்கலாம். எந்த காலத்துக்கு நடக்காது. அது ஒரு கம்பெனி ஆகிவிட்டார்கள். ஆக இனி தமிழகத்திற்கு அந்த கட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிவிடும். ஆகவே குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்பெயரில் வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல்.